வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோதுமை மாவில் தோசை. எல்லார் வீட்லேயும் நீங்கள் செய்வீங்க. நான் கொஞ்சம் இந்த கோதுமை மாவு வழுவழுன்னு கொஞ்சம் ருசி இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி போட்டு தோசை ஊற்றுவேன். நல்லாயிருக்கும். கோதுமை மாவு ஒரு அரை வெங்காயம், பெருசாக இருந்ததுனால அரை வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தக்காளியும் பெருசாக இருந்தது அதனால் அரை தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இதெல்லாமே நம்ம வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். லேசாக இதுக்கு லேசாக வதங்க ஆரம்பித்த உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு இவ்வளோண்டு உப்பு, ஒரு 2 சிட்டிகை உப்பு. வதங்கினது போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி இலையை நம்ம பச்சையாகவே போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி கரைச்சிக்கலாம் மாவை. கையில் கரைக்கிறது தான் ஈஸியாக இருக்கும் எனக்கு, அதனால் நான் கையில் கரைச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கரண்டியில் கூட கரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டேன். இப்போ இதில் வதக்குனதை சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி எடுத்து வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பல்லு மலைப்பூண்டு, அதை தட்டிக்கிறேன். தட்டியாச்சு, இதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது சின்ன ஸ்பூனால் ஒரு அரை ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சுட வச்சுட்டேன், நல்லெண்ணெய். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. கல் காஞ்சிருச்சு. துணி தேய்ச்சிட்டேன், எண்ணெய் துணி தேய்ச்சிட்டேன். இது நம்ம ரவை தோசை ஊற்றுற மாதிரி தான் எடுத்து இப்படி ஊற்றணும். இப்படி தான் ஊற்றணும். போட்டுட்டு நம்ம தோசையை தேய்க்கிற மாதிரி தேய்க்கக்கூடாது. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் இந்த தோசையெல்லாம் நல்லாயிருக்கும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு, இன்னொரு பக்கம் அதை திருப்பிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பி போட்டதை எடுத்துக்குவோம். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அடுத்த தோசை ஊற்றிக்கலாம். தோசை மாதிரி தான் நம்ம ஊற்றணும், ஊற்றி தேய்க்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் லேசாகும். ஸோ தோசையும் கோதுமை தோசையும் இந்த பூண்டு எண்ணெய் காய்ச்சி ஊற்றுனதும் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.